நேத்து வந்து காலப்பட்டி கோயம்புத்தூர்ல வந்துட்டு ஒரு லக்ஸூரியஸ் வில்லால நாங்க வந்து ஸ்டால் போட்டிருந்தோம். இந்த ஸ்டால்ல வந்து நடந்த ஒரு ரொம்ப கேவலமான ஃப்ராடான விஷயத்த தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இதுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு ₹1800 அந்த பொண்ணு சார்ஜ் பண்ணுச்சு. அந்த பொண்ணு பேர் வந்து ஷிஃபானா. கோயம்புத்தூர்ல யாராவது இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபேமஸான ஏதாவது லக்ஸூரியஸ் வில்லால வந்து அடிக்கடி போடுறேன்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு. பட் அந்த பொண்ணை பேசுறத பார்த்தா எனக்கு அப்படி தோணல. பயங்கரமாக ஃப்ராட் பண்ணிட்டாங்க. எங்ககிட்ட வந்து ₹1800 பர் டேக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க. காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 o'clockனு சொன்னாங்க. பட் ஒரு ஃப்ளக்ஸு கூட எந்த இடத்துலையுமே வைக்கல. அப்போயே என் ஹஸ்பண்ட் சொன்னார், ஃப்ளக்ஸு கூட வைக்கல, இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் சொல்லிச்சு. 4 மணி ஆச்சு, அப்பயும் யாரையும் காணோம். 6 மணி ஆச்சு, அப்பயும் யாரையும் காணோம். ஒரு 12 பேர் என்னமோ தான் வந்திருப்பாங்க. ஒரு 3 பேக் என்னமோ தான் சேல் பண்ணோம். 3 பேக்கில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்துருப்போகுது? ஜஸ்ட் ஒரு பேக்கே ₹50 ₹60 தான் நம்ம வைக்க முடியும். நம்ம போட்ட காசு கூட திரும்பி வரல அப்படின்னா கூட பரவாயில்ல. அந்த பொண்ணோட அப்ரோச் எப்படி இருந்ததுன்னா, ஏன் சேல் ஆகல, நீங்கள் ஆள் வரல அப்படின்னு கேட்டதுக்கு, நான் உனக்கு சேலுக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, நீ தான் வந்து கேட்ட, நானா வந்து உங்ககிட்ட வந்து எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிரா பதில் சொல்றாங்க. நான் ரொம்ப குவைட்டா ரொம்ப சிரிச்சுட்டே தான் நானும் பதில் சொன்னேன். இப்படி இருந்தா எப்படிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நானா ஒன்றும் வந்து கேட்கலையே, நான் எந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பண்றவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க.